ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம 2 வேர்ப் பார்த்தோம். ரெண்டுமே வந்து ரெகுலர் வேர்பில் குரூப் 1 டைப். இப்போது இந்த வீடியோவில் 2 வேர்ப் பார்ப்போம். ஒன்று வந்து ஓனன், இன்னொன்று லேர்னன். ஓனன் அப்படின்னா டு ரிசைட், அப்படின்னா டு லீவ், நாம எங்கே தங்கியிருக்கோம்னு சொல்கிறது. இப்போது இங்கே நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்டால் ஐ லிவ் இன் பாண்டிச்சேரி அப்படின்னா நான் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கேன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி ஜெர்மனில் இஷ் ஓன இன் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது ஐ சப்ஜெக்ட்டுன்றதுனால இஷ் ஓனன் மட்டும் சொல்லிட்டேன். இப்போது ஒரு சப்ஜெக்ட்டும் எப்படி காஞ்சிகேட் ஆகுன்றது இதில் பார்ப்போம். இஷ் ஓன அப்படின்னா ஐ ரிசைட், நான் தங்கியிருக்கேன் அப்படின்றது. டூ ஓன்ஸ் அப்படின்னா யூ லிவ் அப்படின்னா யூ ரிசைட் அப்படின்னு அர்த்தம், ஒருமையில் சொல்கிறது. எர்வோன்ட் அப்படின்னா அவன் தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி, ஹீ லீவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜி ஓன்ட் அப்படின்னா ஷீ லீவ்ஸ், அவன் அங்கே தங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி. எஸ் ஓன்ட் அப்படின்னா அது எங்கே தங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அனிமல்ஸை சொல்கிறது. வியர் ஓனன் அப்படின்னா நாமெல்லாம் எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது, வி லீவ் இல்லைனா வி ரிசைட்னு அர்த்தம். ஜி ஓனன் அப்படின்னா அவங்களாம் எங்கே தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது, தே லிவ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜி ஓனன் அப்படின்னா ரெஸ்பெக்டட் ஃபார்மில் சொல்கிறது, நீங்கள் தங்கியிருக்கீங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, யூ ரிசைட் அப்படின்னு சொல்லிட்டு. இயர் ஓன்ட் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி யூ ஆல் ரிசைட் வேர் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வந்து இயர் ஓன்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஓனனுக்கு. இப்போ அடுத்து லேர்னன் பார்ப்போம். லேர்னன் அப்படின்னா டு லேர்ன். இப்போ வந்து ஐ லேர்ன், நான் படிக்கிறேன் அப்படின்றது எப்படி சொல்லுவோம்னா இஷ் லேர்ன் அப்படின்னா நான் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். டூ லேர்ன்ஸ் அப்படின்னா நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே சொல்கிறது. ஹெர்லேர்ன்ட் அப்படின்னா அவன் படிக்கிறான், ஹீ லேர்ன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜி லேர்ன்ட் அப்படின்னா அவள் படிக்கிறா, ஷீ லேர்ன்ஸ்னு அர்த்தம். எஸ் லேர்ன்ட் அப்படின்னா இட் லேர்ன்ஸ், அதை வந்து ஒரு அனிமல் சொல்கிறது. வியர் லேர்ன் அப்படின்னா நாமெல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம், வி லேர்ன். ஜி லேர்ன் அப்படின்னா தே லேர்ன், அதாவது அவங்களாம் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஜி லேர்னன் அப்படின்றது வந்து ரெஸ்பெக்டட் ஃபார்மில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது. இயர் லேர்ன்ட் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் எல்லாரும் படிச்சிட்டிங்களா, நீங்கள் எல்லாரும் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது, யூ ஆல் லேர்ன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து இதோட கான்ஜுகேஷன்ஸ். இப்போது இதுலேயுமே ஸ்டெம் வேர்டுன்றது வந்து லேர்ன், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் வார்த்தை மட்டும் தான் வந்து ஈயனுக்கு பதிலாக இது எல்லாமே வந்து மாறும். இதெல்லாம் வந்து குரூப் 1 வெர்ப். இப்போ குரூப் 1 வெர்ப் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போது அடுத்த வீடியோவில் வந்து குரூப் 2 வெர்ப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.